வெளிப்படையாகவே டோஸ் கொடுத்தாரு. என்ன காரணம்னா, நீ உன் சொல் பேச்சை கேட்டு நான் வந்து இந்த நடான் சாலையும் போர்ட்டிகோலையும் இஸ்பஹான்லையும் போய் நான் வந்து பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டேன். ஒன்றுமே இல்லையப்பா, நான் போய் போட்டுட்டு வந்ததை அப்புறமா குழி தோண்டிட்டு வந்த மாதிரி எல்லாரும் கிணறு தோண்டிட்டாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் செலவு பண்ணது $4 மில்லியன் செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்றுமே லாபம் இல்லையே. அங்கே அழிந்து விட்டதா? அந்த பூமிக்கு அடியில் இருக்கின்ற அந்த அணு உலை மையம் அழியலைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நான் போட்ட குண்டு வந்து அந்த உலை அழிந்து விழுந்தால் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமுடைய கதிர்வீச்சு இருக்கும். எந்த கதிர்வீச்சுமே இல்லைன்றாங்க. இந்த சூழ்நிலையில் நீ வந்து இப்போது நீ மறுபடியும் வந்து நீ எங்களோட சேர்ந்து யுத்தம் புரின்னு சொல்லி வர்ற. நான் உன்னை கூப்பிட்டது யுத்தத்திற்காக இல்லை, எப்போ கணக்கை செட்டில் பண்ண போகிற. ஏன்னா ட்ரம்ப்புடைய விஷயம் எப்படின்னா, அவர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த வியாபாரின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். எலான் மாஸ்கையே என்னுடைய சூப்பர் ஸ்டார், என்னுடைய சுப்ரீம் ஸ்டார்னு சொன்ன எலான் மாஸ்கிட்டேயே கணக்கு கேட்டார். நீ வந்து வெளியே போயிடுன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வியாபாரி தான் ட்ரம்ப்.